தமிழ்ச்சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். உங்களுக்கு எந்த டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நாட் ஓன்லி சிவில் கிரிமினல், அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு பண்ணுறோம். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் நம்ம தினமும் வந்து நிறைய செக்ஷன்ஸை வந்து பார்த்துட்டே வரோம். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி 139 and 140 செக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்ப்போம். இதுக்கு முந்தைய செக்ஷன்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா பிளேலிஸ்ட்டில் ஐஏ ஆக்ட்ன்ற ஃபோல்டரில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த 139 and 140. ஸோ 140 வந்து பார்த்தீங்கன்னா விட்னஸ் டு கேரக்டர். ஒவ்வொரு விட்னஸும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸாக பர்சன்ஸாக இருப்பாங்க. ஸோ அந்த விட்னஸை என்ன மாதிரியான கோணத்தில் என்ன மாதிரியான கொஷின்ஸை வந்து கேட்குறது, அதாவது அவங்க வந்து என்ன பதில் சொல்கிறாங்க, அந்த முறைகளில் அவங்கக்கிட்ட என்ன மாதிரியான அந்த ஃபேக்ட் வந்து வரும் அப்படின்றதையும் ஒரு வகையான ஜட்ஜ் பண்ணலாம். அதே சமயத்தில் அந்த கேரக்டர் பர்சனில் அவங்க சொல்கிறது உண்மையா இல்லையான்றதையும் ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ இது ஒரு டைப்பு. அண்ட் தென் வந்து ஒவ்வொரு அதாவது கிரிமினல் கேஸுக்கும் சிவில் கேஸுக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு காமனான ஒரு செக்ஷன் தான். பிகாஸ் வந்து ரெண்டு செக்ஷன்லையுமே கேரக்டர் வைஸாக பிரித்து பார்ப்பாங்க. அதாவது கிரிமினலில் ஐபிசி சிஆர்பிசியோட ப்ரொசீஜர் வச்சு பார்க்குறோம். அதே மாதிரி சிவிலில் வந்து சிபிசியில் இருக்க செக்ஷன்ஸை வந்து பார்க்குறோம். பட் ரெண்டுத்துக்குமே காமன் ஐஏ ஆக்ட். அந்த காமனான இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் சில செக்ஷன்ஸ் வந்து ரெண்டுத்துக்குமே ஈவனாக ஒத்து போகும். அந்த மாதிரி செக்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐஏ ஆக்டில் 52, 53, 54 இது வந்து ரிலவெண்ட் டு கேரக்டர்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் செக்ஷன்ஸ் எல்லாமே காமனான செக்ஷனாக கிரிமினல் அண்ட் தென் வந்து சிவிலுக்கு வந்து ஒத்து போகிற ஒரு செக்ஷன். ஸோ இங்கே வந்து என்ன பார்க்கலான்னு சொன்னால், இப்போ செக்ஷன் 52 ஐஏ ஆக்டில் சிவில் கேசஸ்க்கு வந்து ரிலவெண்ட்டான அந்த கேரக்டர்ஸ் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி 53ல் வந்து பார்த்திங்கன்னா கிரிமினல் கேசஸ்க்கு வந்து அதாவது ப்ரீவியஸ் குட் கேரக்டர். இப்போ ஒருத்தர் வந்து கிரிமினல் கேஸில் குற்றவாளியாக வந்து ஆஜராயிருக்காரு நீதிமன்றத்தில். டியூரிங் த ட்ரையல் அப்போ ஒருவேளை வந்து அவர் வந்து தவறு செஞ்சவர் இதுக்கு முன்னாடியே தண்டிக்கப்பட்டவரா இல்லையான்றதும், அந்த ட்ரையல்லையும் அந்த சார்ஜ்லேயும் வந்து இல்லை பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பர்சனோட கேரக்டர் என்ன, ப்ரீவியஸ் குட் கேரக்டர் என்ன, ஏற்கனவே இவர் தண்டிக்கப்பட்டவரா, சிறை தண்டனை அடைஞ்சிட்டு திரும்பி வந்திருக்காரா, என்ன மாதிரியான குற்றங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்டான ரிப்போர்ட் வந்து ஜட்ஜு வந்து ரெக்வஸ்ட் பண்ணுவார். அப்போது அது இந்த கேஸில் இன்வால்வ் ஆகிருக்க அந்த போலீஸ் ஸ்டேஷன், அவர் இருக்கிற ஏரியா, இதுக்கு முன்னாடி இருந்த ஏரியா, இல்லை இவரை பற்றி என்னென்னலாம் வந்து ரெக்கார்ட்ஸ் இருக்கோ அதையும் வந்து எடுத்து, ஸோ அதற்கு ஏற்ற மாதிரி தான் கிரிமினல் தட் இஸ் வந்து தண்டனை கொடுக்கும்போது இதுவும் வந்து இன்வால்வ் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து ஒரு கிரேவியஸ் அர்ட்டு பண்ணி இப்போ வந்து நிற்கிறார். ஏற்கனவே இவர் அந்த மாதிரியான ஒரு குற்றம் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காருன்னு சொன்னால், ஸோ ரெகுலராக கான்சிக்வன்ஸாக இந்த மாதிரி அஃபென்ஸை பண்ணக்கூடியவர்னு தெரியும் போது அந்த தண்டனை வந்து இன்னும் வந்து அதிகபட்ச தண்டனையாக வழங்குறதுக்கு நீதிபதி அவர்கள் பரிந்துரை செய்வார். அதே மாதிரி தட் இஸ் வந்து அந்த அதிகபட்ச தண்டனையாக வழங்குவார். அதே இன்னொன்று பார்த்திங்கன்னா, ஒருவேளை இப்போ தான் ஃபஸ்ட்டு அஃபெண்டர் இந்த தவறு வந்து இப்போ தான் செய்கிறார், ஏற்கனவே அவர் வந்து எதுவுமே செய்யலைன்றதும் அந்த பர்டிகுலர் அந்த ப்ரீவியஸ் குட் கேரக்டரில் தெரிய வரும். அவருடைய ஸ்டேட்டஸ் என்ன மாதிரியான பர்சன், இந்த தவறு வந்து ப்ரிகாஷனரி அடிப்படையில் அதாவது ப்ரிவென்ஷனில் நடந்ததா இல்லை அது வந்து வேணும்னே நடந்ததா, இது ஃபஸ்ட் அஃபென்ஸா கான்சிக்வன்ஸ் அஃபென்ஸா. இப்போ ஒருவேளை ஃபஸ்ட் அஃபென்ஸாக இருக்கும்போது அவர் வந்து குட் கேரக்டர், ப்ரீவியஸ்லி அவர் வந்து ஒரு நல்ல ஸ்டேட்டஸில் உள்ளவர், சொசைட்டியில் குட் கேரக்டர் பர்சன் தெரிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அஃபென்சராக இருந்தால் மேபி அவருக்கான பனிஷ்மெண்ட்டை குறைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நன்னடத்தையின் காரணமாக அவருக்கு குறைஞ்சபட்ச தண்டனையாக கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை அவரை வந்து கண்காணிப்பில் வச்சு அந்த பனிஷ்மெண்ட்டை வந்து ஜஸ்ட்டு வந்து கண்காணிப்பில் வச்சுருக்கிற மாதிரியும் செய்ய முடியும். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இந்த கேரக்டர்ஸ் ஆஃப் விட்னஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மூணும் வந்து செக்ஷன் ரிலவென்ட் செக்ஷன் நான் சொன்னது 52, 53, 54க்கும் இங்கே பார்க்குற 140க்கும் சம்பந்தம் வந்து எப்படின்னா அது வந்து ரிலேட்டட் ப்ரொவிஷன் தான். அந்த 53, 52, 54ல் என்ன மாதிரியான கேரக்டர்ஸ்ன்றது அந்த பர்டிகுலர் அக்யூஸ்டை பார்க்குறது, இங்கே வந்து விட்னஸை பார்க்குறது. பட் நான் எதுக்காக சொன்னேன்னா இந்த பர்டிகுலர் செக்ஷன்ஸும் இங்கே இன்வால்வ் ஆகும். ஏன்னா அந்த அக்யூஸ்ட் ஃபஸ்ட்டு யார் என்ன மாதிரின்றத ஓவராலாக வந்து நீதிமன்றத்துக்கு முதல்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும்.
அதுக்கப்புறம் அந்த விட்னஸ் அவர் சம்மந்தப்பட்ட விட்னஸ் வரும். ஏன்னா பிகாஸ் வந்து ரெகுலராக ஒருத்தர் தவறு பண்ணியிருக்காரு, அவருக்கு வந்து ரெகுலராக ஒரு சில விட்னஸ் வராங்கன்னு சொல்லும்போது, இது வந்து ஆக்சுவலாக பார்த்த விட்னஸா இல்லை இது குற்றம் பண்ண விட்னஸா அப்படின்றத ஒரு அந்த ஐடென்டிஃபிகேஷனும் ஒரு நீதிமன்றத்தில் தெரிய வரும். ஸோ இதுக்காக தான் அந்த கேரக்டர்ஸ் ஆஃப் விட்னஸ் போது நான் இந்த 3 செக்ஷனை உங்களுக்கு சொன்னேன். ஸோ இது எல்லாமே வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று ரிலேட்டடாக இருக்கும். இப்போ அந்த விட்னஸை வந்து இன்னும் அதிகமாக இந்த செக்ஷனில் பார்க்குறது என்னென்னா, அவர் சொல்லக்கூடிய அந்த கருத்து உண்மையா பொய்யா, அவர் வந்து உண்மையான விட்னஸ் தானா, இல்லை அவர் வந்து ட்வீட்டட் விட்னஸா, சொல்லி கொடுத்து சொல்கிறக்கூடிய விட்னஸா அப்படின்றது. ஏன்னா பிகாஸ் வந்து விட்னஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20க்கும் மேற்பட்ட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் விட்னஸ் வந்து இருக்கிறாங்க. அப்போது அந்த விட்னஸில் வந்து இது மாதிரி டியூட்டட் விட்னஸா இல்லை வந்து என்ன மாதிரியான விட்னஸ் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அப்போ தான் அந்த விட்னஸோட கேரக்டர் தெரியும் போது தான் அவர் வந்து உண்மையான அந்த சாட்சி சொல்லக்கூடிய விட்னஸா அப்படின்றது புரிய வரும். ஸோ அதுதான் இந்த செக்ஷனில் சொல்லியிருக்காங்க. ரிலவெண்ட் அண்ட் தென் வந்து இந்த 140ல் கேரக்டர், அவரோட குண இயல்புகள் என்ன மாதிரி இருக்குது, அவரை வந்து கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணலாமான்னா கண்டிப்பாக வந்து 2 சீஃபும் சரி, கிராஸ் எக்ஸாமினேஷன் டிஃபென்ஸும் சரி கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணலாம். ஸோ இந்த கேரக்டர் மூலயமா அவர் என்ன கேரக்டர், அதாவது கலெக்டிவ் கேரக்டா இல்லை ஷார்ட்டா ஸ்டைலா இல்லை வந்து அந்த பர்சனோட குவாலிட்டி என்ன, ஒரு டிஸ்கிரிப்ஷன், அவர் சொல்ல வந்தது உண்மைதானா, இல்லை அவரோட ஸ்டேட்டஸ் சமுதாயத்தில் அவர் என்ன ஸ்டேட்டஸில் இருக்கார், அப்போது அந்த விட்னஸ் வந்து எந்த லெவலுக்கு குவாலிட்டியான விட்னஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுதான் இந்த செக்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. நான் 2 செக்ஷனையும் வந்து எது இம்பார்ட்டனோ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எந்த தகவல் வேணாலும் கமெண்ட் செக்ஷன் கேட்கலாம், அதுக்கான பதிலை உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.